ஒரு பெண்ணாக இருந்தால் அவரை எப்படி வேண்டுமானாலும் தண்டிக்கலாம் என்ற ஒரு நிலை சமூகத்துக்குள்ள சாதாரணமாக உருவாகிவிடும். அவை என்னன்னா ஒரு பெண்ணை ஒழுங்குபடுத்துற உரிமை அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் கையில் இருக்குன்னு நம்புகிறார். அது தங்கையா இருந்தான, மருமகளா இருந்தான, மகளாக இருந்தான கட்டுப்படுத்தி நேர்படுத்தப்பட வேண்டிய. ஆனா ஹரணி அமரசூரிய மீது இவ்வாறான தாக்குதல் நடத்துறதுக்கு அடிப்படை காரணம் அவர் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு கல்வியலாளராக இருப்பதுதான் அவருக்கு காரணமாக. இது ஒரு ஆண் இருந்து செய்திருந்தால் இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. அது ஹரணி ஒரு பெண் என்று அடிப்படையில தான் அவர் மேலே அதிக அளவான விசமத்தனமான பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகின்றது. பிரான்ஸ்ல இருந்து இலங்கைக்கு தனது மனைவியை கொண்டு சென்று விட்டு அங்கு அவரை அடித்து கொடுமைப்படுத்தி விட்டு வந்ததை ஆதரித்து பல வானொலிகள் கூட வெளியிடப்பட்டது. இதை இந்த தரநிலையை என்னென்று சொல்றது? பெண்கள் ஒரு இரண்டாம் தர பிரஜைகள், அவர்கள் ஆண்களுக்கு கீழ் படிய வேணும். அதை மீறி நடக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஆண்களால் தண்டனைகள் வழங்கப்படுகிறது. அப்ப அந்த நல்ல ஆண்கள் அந்த கெட்ட பெண்களுக்கு வழங்கிய தண்டனையை கொண்டாடினார்கள், பாராட்டுகிறார்கள். அப்படி அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். 1997 ஆண்டு முதல் தேசம் சஞ்சிகையாக வெளிவந்து 2007 முதல் தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வெளிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை, தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொளிகள், ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இனி வரும் காலத்தில் 2026 ஆண்டு முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக, யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை, செய்திகளை நீங்கள் காணலாம். நீங்கள் இதுவரை வழங்கி வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.